ஆர்சிபியின் கோப்பை கனவுக்கு ஆபத்தா? வெளியேறும் வெளிநாட்டு வீரர்களால் புதிய சிக்கல். ஓராண்டாக அல்ல, 17 ஆண்டுகளாக ஆர்சிபி அணி ஐபிஎல் சாம்பியன்ஷிப் பட்டத்தை கைப்பற்ற போராடி வருகிறது. 18வது ஆண்டாக இந்த முறையும் ஆர்சிபி அணி தனது போராட்டத்தில் இருந்து தளர்ந்து விடவில்லை. கோப்பைகளுக்கான தனது தேடலிலும் முயற்சியிலும் சிறிது கூட தொய்வில்லாமல் ஒவ்வொரு போட்டியையும் அணுகுகிறது. பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. கடந்த 6 ஆண்டுகளில் 5 முறை ஆர்சிபி அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ரசிகர்களும் ஆர்சிபி அணி கோப்பையை வெல்ல முடியவில்லையே என்பதற்காக தங்களின் ஆதர்ச அணியின் மீதான ஈர்ப்பையும் ரசிப்பையும் சிறிது கூட குறைக்கவில்லை. பாரம்பரிய ஆர்சிபி ரசிகர்கள் இன்னும் ஆர்சிபி ரசிகர்களாகவே இருந்து வருகிறார். ஒவ்வொரு ஐபிஎல் சீசனிலும் "ஈ சாலா கப் நமதே" என்ற வசனத்தை உற்சாகம் குறையாமல் உரக்கக் கூறி வருகிறார்கள். ஆர்சிபி அணி ஒவ்வொரு முறையும் கோப்பைக்காக தனது போராட்டத்தை உற்சாகமாக நடத்துவது அந்த அணியின் ரசிகர்களின் ஆதரவுக்கு முக்கிய காரணம். ஆர்சிபி அணியால் ஏன் இத்தனை ஆண்டுகளாக ஒரு கோப்பையை கூட வெல்ல முடியவில்லை? கோப்பையை வெல்லும் தகுதி இல்லையா? வீரர்களுக்கு மன உறுதி இல்லையா? என்ற பல்வேறு கேள்விகள் ரசிகர்கள் மனதில் எழுந்தாலும் அதற்கான பதில்கள் வலுவாகவே இருக்கின்றன. ஆர்சிபி அணி கடந்த 2008ஆம் ஆண்டிலிருந்து ஐபிஎல் தொடரில் பங்கேற்று வருகிறது. இதில் 2009, 2011, 2016ஆம் ஆண்டு ஐபிஎல் சீசனில் இறுதிப் போட்டி வரை சென்று கோப்பையை நழுவ விட்டது ஆர்சிபி. அது மட்டுமல்லாமல் இதுவரை 18 சீசன்களில் 10 முறை பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. 2011ஆம் ஆண்டு சாம்பியன்ஷிப் லீக்கில் பங்கேற்று 2வது இடத்தை ஆர்சிபி பெற்றது. கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து 25 சீசன் வரை 6 சீசன்களில் 5 முறை பிளே ஆஃப் சுற்றுக்கு ஆர்சிபி முன்னேறியுள்ளது. 2021ஆம் ஆண்டு சீசனில் 3வது இடம் வரை ஆர்சிபி பிடித்ததால் ஆர்சிபியின் ஃபார்ம் குறித்து சந்தேகம் எழுப்ப முடியாது. ஆர்சிபி அணி 2012 முதல் 2014, 2017 முதல் 2019 ஆண்டுகள் சீசன்தான் ஆர்சிபி அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறாமல் லீக் சுற்றோடு வெளியேறியது. இதை தவிர்த்து பார்த்தால் பெரும்பாலான சீசன்களில் ஆர்சிபி அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. ஆக ஆர்சிபி அணி பிளே ஆஃப் சுற்றுக்குள் செல்லும் வரை பெரும்பாலும் சிக்கல் வந்தது இல்லை. ஆனால் அதன் பின்பு நடக்கும் பிளே ஆஃப் சுற்று, எலிமினேட்டர் சுற்றில்தான் ஆர்சிபியின் சொதப்பல் ஆட்டம் வெளிப்பட்டு கோப்பையை வெல்லும் வாய்ப்பை பறிபோயுள்ளது. கடந்த 6 சீசன்களில் ஆர்சிபி அணி 2021 சீசன் மட்டும் 3வது இடம் வரை சென்றுள்ளது. மற்ற சீசன்களில் 4வது இடத்துடன் திரும்பியது. 2021ஆம் ஆண்டு ஐபிஎல் சீசனில் ஆர்சிபி அணி சிறப்பான ஃபார்மில் இருந்தது. கோப்பைக்கான வேட்கையும் தீவிரமாக இருந்தது. ஆனால் கொரோனா தொற்று காரணமாக பாதியிலேயே போட்டி நிறுத்தப்பட்டு ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு மாற்றப்பட்டது. அங்கு போட்டிகள் மாற்றப்பட்டதும் ஆர்சிபி அணிக்கு ஆடுகளம் புதிது, சூழல் புதிது என்பதால் தக்க வைத்து கொள்ள முடியாமல் தோற்றது. இந்த சீசனிலும் ஆர்சிபி அணி தொடக்கத்தில் இருந்தே மிரட்டலான ஃபார்மில் இருந்து டாப் 3 இடங்களுக்குள் பயணித்தது. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் பதற்றம் காரணமாக ஐபிஎல் தொடரில் ஒரு வாரம் ஒத்திவைப்புக்கு பின் மீண்டும் தொடங்கியுள்ளது. ஐபிஎல் மீண்டும் தொடங்கிய நிலையில் கொல்கத்தா ஆர்சிபி அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் மழையால் ரத்தானதால் இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி கிடைத்தது. ஆர்சிபி அணியும் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது. ஆனால் ஆர்சிபி அணிக்கு இனிமேல்தான் உண்மையான பரிசோதனையே இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் பதற்றம் காரணமாக வெளிநாட்டு வீரர்கள் பலர் தங்கள் சொந்த நாட்டுக்கு சென்று விட்டனர். ஒரு வார இடைவெளியில் ஐபிஎல் தொடர் மீண்டும் தொடங்கிய நிலையில் வீரர்கள் பலர் வருவது சந்தேகத்திற்கு உள்ளாகியுள்ளது. ஆர்சிபி அணிக்கு லீக் சுற்று வரை வெளிநாட்டு வீரர்கள் சிலர் அணியில் இருப்பார்கள். அதன் பின் பிளே ஆஃப் சுற்று தொடங்கும் போது முக்கிய வீரர்களால் சிலர் தங்கள் தேசிய அணிக்கு ஆடச் செல்வதால் அவர்களை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இங்கிலாந்து வீரர் ஜேக்கப் பத்தல், தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளர் லுங்கி இங்கிடி ஆகியோர் லீக் சுற்று வரைதான் விளையாடுவார்கள். அதன்பின் அவர்கள் தென்னாப்பிரிக்க அணிக்கு செல்வார்கள். இதில் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர்
ஹேசல்வுட் மீண்டும் ஆர்சிபிக்கு அணிக்குள் வருவாரா என்பதுதான் விடை தெரியாமல் இருக்கிறது. ஏனென்றால் பல போட்டிகளில் ஆர்சிபி அணி பந்துவீச்சில் ஆதிக்கம் செலுத்தியதற்கு ஹேசல்வுட் பந்துவீச்சு முக்கிய காரணமாக இருந்துள்ளது. இதுவரை 10 போட்டிகளில் ஆடிய ஹேசல்வுட் 18 விக்கெட்டுகளை சாய்த்து மிரட்டலான ஃபார்மில் இருக்கிறார். ஆர்சிபி அணிக்கு புதிய பந்துவீச்சு ஜிம்பாப்வே வீரர் சேர்ப்பு. அது மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளர் லுங்கி இங்கிடியும் பிளே ஆஃப் சுற்றில் இல்லாதது ஆர்சிபியில் அணியின் வேகப்பந்து வீச்சை மேலும் பலவீனப்படுத்தும். லுங்கி இங்கிடிக்கு பதிலாக ஜிம்பாப்வே வேகப்பந்து வீச்சாளர் முஃபாசர் பாணியை ரூபாய் 75 லட்சத்துக்கு ஆர்சிபி அணி சேர்த்துள்ளது. இவரின் தாக்கம் பிளே ஆஃப் சுற்றில் எந்த அளவு இருக்கும் என்பது இனிமேல் தான் தெரியும். வேகப்பந்து வீச்சில் புவனேஷ்குமார், யாஷ் தயால் ஆகியோரும் வெளிநாட்டு பந்து வீச்சாளர்களில் துஷாரா முபாரக் பாணி மட்டுமே உள்ளனர். ஆதலால் ஆர்சிபி அணிக்கு லுங்கி இங்கிடி ஹேசல்வுட் இல்லாமல் பிளே ஆஃப் சுற்றுக்குள் செல்வது அந்த அணிக்கு சற்று பின்னடைவுதான். ஐபிஎல் தொடரில் ஆர்சிபியின் அடையாளமாக இருந்து வருபவர் விராட் கோலி. ஒவ்வொரு சீசனிலும் ஆர்சிபி அணி கேப்டனாகவும் கேப்டன் இல்லாமல் இருக்கும் பொழுது தனது முழுமையான பங்களிப்பை கோலி அளித்துள்ளார். அதிலும் 2020ஆம் ஆண்டிலிருந்து கோலி சிறப்பாக ஆடி வருகிறார். ஒவ்வொரு சீசனிலும் 400 ரன்களுக்கு குறையவில்லை. அதிலும் கடந்த 2023 சீசனில் கோலி 639 ரன்களும் 2024 சீசனில் 741 ரன்களும் சேர்த்துள்ளார். இதில் 2023 சீசனில் 2 சதங்களும் கடந்த சீசனில் 1 சதத்தையும் கோலி விளாசியது தனது ஃபார்மை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த சீசனிலும் கோலி 7 அரை சதங்கள் உள்பட 500 ரன்களுக்கு மேல் குவித்து மிரட்டலான ஃபார்மில் இருப்பது அந்த அணிக்கு மிகப்பெரிய பலம். ஐபிஎல் ஜாம்பவான்கள் பலரும் இந்த முறை ஆர்சிபி அணி கோப்பையை வெல்லும் என கணித்துள்ளது எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியுள்ளது. குறிப்பாக சிஎஸ்கே முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா, ஆர்சிபியின் முன்னாள் வீரர் ஏபி டிவிலியர்ஸ் ஆகியோர் ஆர்சிபி மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்துள்ளனர். ஆர்சிபி அணி ஃபைனல் வந்துவிட்டால் இந்தியா வந்துவிடுவேன், கோலியுடன் சேர்ந்து கோப்பையை தூக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன் என்று ஏபிடி தெரிவித்துள்ளார். சுரேஷ் ரெய்னா கூறுகையில், 2025 சீசனில் ஆர்சிபி வெற்றிக்கு அந்த அணியின் பந்துவீச்சு முக்கிய பலமாக இருந்துள்ளது. கேப்டன் பட்டிதார் தலைமையை சிஎஸ்கே அணியை 2 முறை முதல் முறையாக வீழ்த்தியுள்ளது. சின்னசாமி அரங்கில் 150 ரன்களையும் 136 ரன்களையும் டிபெண்ட் செய்தலில் ஆர்சிபியின் பந்துவீச்சு திறமை வெளிப்பட்டுள்ளது. ஆர்சிபி அணியின் ஓய்வு வரையும் நட்புடன் இருப்பதும் அந்த அணியின் தொடர் வெற்றிக்கு முக்கிய காரணம். மும்பை, குஜராத், பஞ்சாப் அணிகள் சிறப்பாக ஆடினாலும் என்னை பொறுத்தவரை 2025ஆம் ஆண்டு கோலியின் ஆண்டாக ஆர்சிபியின் ஆண்டாக மாறும். 18 ஆண்டு கோப்பைகளுக்கான பஞ்சம் மாறும் என நம்புகிறேன். தேங்க்யூ.